மாலை வணக்கம். இன்று நமது வகுப்பில் வழக்கறிஞர் திரு கே செந்தில்குமார் குற்றவியல் நடைமுறை சட்டம் அது சம்பந்தமாக வகுப்புகள் எடுப்பதற்காக வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லணுன்னா 26 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணி செய்கிறார். அதுபோக நிறைய அகாடமியில் கிளாஸஸ், சிவில் ஜட்ஜஸ்க்கு கிளாஸஸ், ஜுடிஷியல் அகாடமிலையும் இருக்கார், சிவில் ஜட்ஜஸ்க்கு கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கார். CrPC, IPC இந்த மாதிரி கிரிமினல் இதில் நல்ல வெல்வெஸ்ட், அதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல இன்ஃபர்மேட்டிவாக நிறையா கிளாஸஸ் எடுத்திருக்காரு, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்ரீ அக்னி லா அகாடமின்னு தனியாக நடத்திக்கிட்டு இருக்காரு, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அது போக ஸ்ரீ அக்னி லா அகாடமின்னு தனியாக அகாடமி நடத்திக்கிட்டு இருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவைல் பண்ணிக்கோங்க. CrPC அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பரீட்சைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ராக்டிஸு நம்ம அதை வேறு மாதிரி பார்த்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கேற்ற மாதிரி அவர் நிறையா கிளாஸஸ் எடுத்துருந்தனால அவர் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுவார். அவரை மரியாதை செய்யும் விதமாக நமது சங்க உறுப்பினர் திருமதி தங்கம் அவர்கள் அவருக்கு பொன்னாடை வழங்கி அவரை கௌரவிப்பார்கள். நன்றி. CrPCயில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அவர் முடித்ததுக்கப்புறம் அவர்கிட்ட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுங்கள். தற்போது அவர் வகுப்புகளை தொடங்குவார். நன்றி. Okay, good evening everyone. So first of all, my best wishes to all of you to succeed your examination, upcoming civil judge examinations. So and my sincere thanks to the office bearers of MBA. ஸோ வீக்கெண்டு இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே தான் வந்தேன். ஹைகோர்ட்டில் நார்மலாகவே 4:30 ஆயிடுச்சுன்னா நிறைய கார்லாம் ஸ்ட்ரிக்டாக பறந்துடும், பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது, இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தது. அதேமாரி எதிர்பார்த்தேன் நான். வீக்கெண்டு கொஞ்சம் ஃப்ரைடே ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஸோ பட் ஆனால் என்ன இந்த ஒரு 5 பேர் 6 பேர்னாலும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கண்டினியூவாக அதை அந்த வித்தவுட் எனி பிரேக், ஓகே, அந்த சஸ்டெயின் பண்ணணும். ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனில் அந்த சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதை எக்ஸாமினேஷனை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ 245 வேக்கன்சி. ஸோ இது ஏது ஒரு குரூப் 1ல் நீ கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ லேக் அட்டன் பண்ணுவாங்க. அது ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருக்கும். ஸோ உங்கள் 245ல் உங்களுக்கு டஃப் காம்படிஷன் இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு, எனக்கும் மகேஷ் பாபு சாருக்கும் தெரிஞ்சுமே ஒரு மோர் தென் 100 அட்வொகேட்ஸ் 2 இயர்ஸாக ப்ரிப்ரேஷனில் இருக்காங்க. ஓகே, 2 இயர்ஸாக ஒரு ப்ரிப்ரேஷனில் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 60 டேஸில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த சினிமாலாம் டைலாக் வர்ற மாரி தான். ஸோ முதல்ல யார் வர்றாங்கன்றது முக்கியம் கிடையாது, கடைசி யார் ஃபஸ்ட் அந்த டெஸ்டினேஷன் டச் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். 60 டேஸ்ன்றது என்னை கேட்டால் எனஃப். ஓகே, 60 டேஸ் எனஃப். இந்த ரெகுலர் பேர் ஆக்ட் ரீடிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ரெகுலர் பேர் ஆக்ட் ரீடிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் ரன் ஓவர் த சைட்டேஷன்ஸ். ஓகே, ஜட்ஜ்மெண்ட்ஸ் பின்னாடி இந்த டைமில் ரொம்ப போகாதீங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸ் பின்னாடி ரொம்ப போகாதீங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸ்னால் நீங்கள் எப்படி பார்க்குற மாதிரி இருக்கணும்னா, ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்னால் ஒரு ஜனவரி மாதம் ஃப்ரம் த ஜனவரி 2023 ஏதாவது ஒரு சைட்டேஜ் ஒரு ஜேர்னலில் இண்டெக்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் ரெஃபர் த இண்டெக்ஸ். ஜட்ஜ்மெண்ட்ஸ்குள்ளே போய் நீங்கள் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்ஸுன்றது ஒரு சைட்டேஷன் பார்த்திங்கன்னா ஜனவரியில் வர சைட்டேஷன்ஸ் பிப்ரவரி மார்ச்சில் மறுபடியும் அது ஓவர் ரூல் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா மறுபடியும் அது அந்தமாரி வருது அப்கமிங் டேஸில் ஸோ சேஞ்ச் இன் டைம். ஸோ அப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இண்டெக்ஸை ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா கொஸ்டின்ஸ் மே பி ஃபார்முலேட்டட் பேஸ்ட் ஆன் த லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் இன் கிரிமினல் லா, ஸோ ட்ரெண்டிங் இன் லா. ஓகே, ஸோ அந்தமாரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப ஒரு வேளை அவங்க ரெஃபர் பண்ணலாம். ஆனால் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2018 and 19 அந்த கொஸ்டினோட கம்பேர் பண்ணிங்கன்னா
இப்போ பாண்டிச்சேரியில் கேட்ட கொஷின்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரொம்ப ஒரு அப்பரண்ட்டாக பேராக்டில் அப்படியே போயிட்டாங்க. ஓகே, ஒரு ஈஸி கொஸ்டின் பேப்பர் தான். ஓகே, ஈஸி கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அந்தமாரி நம்ம அட்டன் பண்ணுறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஸோ பட் ஆனால் அதேமாரி இருக்குமா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ அந்த ஒரு பேப்பர் மட்டும்தான் பாண்டிச்சேரியில் கேட்ட அந்த ஒரு கொஷின் பேப்பர் மட்டும்தான் அந்தமாரி இருந்தது. ஸோ ஈவன் வந்து ஜஸ்ட்டு மந்த் பேக் கேரளா சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் இருந்தது அவங்க கொஸ்டின் பேப்பரில். ஸோ நம்மளுடைய கொஸ்டின் 2018 அண்ட் 2019 பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின். ஓகே, ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கு மியர் ப்ரிப்ரேஷன் வந்து நாட் எனஃப். ஒரு டெடிக்கேட்டட் ப்ரிப்ரேஷன் வந்து இருக்கணும். ஓகே, ஒரு கான்செப்ட் வைஸ் வந்து இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேஷன் இருக்கு பாருங்கள், ஒரு செஷன் ஆரம்பிக்கிறப்ப. ஸோ இந்த லாஸ்ட் வீக் வந்து விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் ஷோ நடந்தது. ஸோ அதில் கார்த்திக் ராஜா கம்போசர், தெரியுமா யாருன்னு? கார்த்திக் ராஜா இளையராஜாவோட எல்டஸ்ட் சன். ஸோ அவர் ஒரு சின்ன டிப் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோட்டு எனி சிங்கர், ஓகே, எனி சிங்கர் ஸ்டேஜில் ஏறி பாட ஆரம்பிக்கிறப்போ அவங்களுடைய ஃபஸ்ட்டு நோட்டு வந்து தவறாக தான் இருக்குமா, சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக என்னன்னு தெரில, இந்த எந்த பேராக்ட் நம்ம ஓப்பன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கேன் சி இந்த டைட்டில் அண்டு கமென்ஸ்மெண்ட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் கோர்ஸ் என்னைக்கு வருது அப்படின்னு ஒரு டேட் இருக்குது. ஸோ நம்ம அதுலேருந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வார்ம் அப் ஆகிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ் அதுதான். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 when came into force? One month? ஜனவரி, கரெக்டா? ஸோ எத்தனை பேர் பேர் ஆக்ட் வச்சுருக்கீங்க கையில்? கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பேர் ஆக்ட் வந்து எத்தனை பேர் கையில் வச்சுருக்கீங்க? ஸோ நீங்கள் வச்சுருக்கீங்களா? இல்லை, 2 பேர் தான் வச்சுருக்கீங்க. ஸோ மேக் என்ஷூர் தட் எனி கிளாஸ் எனி செஷன், ஓகே, பிரிங் த பேர் ஆக்ட். அப்ரோப்ரியேட் சப்ஜெக்டோட பேர் ஆக்ட் வந்து கண்டிப்பாக வந்து கையில் இருக்கணும். காதில் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணலாம், பேர் ஆக்டில் வந்து ஒரு இடத்துல நோட் பண்ணலாம், இதில் அண்டர்லைன் பண்ணலாம். அந்த வேர்டை வந்து நீங்கள் பார்க்குறப்போ மைண்டில் வந்து உங்களுக்கு பதியும். ஏன்னா காதால் கேட்குறீங்க, அந்த ப்ரொவிஷனை வந்து நீங்கள் கண்ணால் பார்க்கணும். அப்போ April 1, 1974. ஓகே, ஸோ அப்ளிகபிள் டு ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, எக்ஸப்ட் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் நவ்? கிடையாது. ஸோ தென் வாட் இஸ் த ஆக்ட்? எந்த ஆக்டில் வந்து ஸோ அப்ளிகபிள் ஆல்சோ டு த ஜம்மு அண்ட் காஷ்மீர்? Reorganization Act 2019. So the bill passed by the Rajya Sabha in Parliament. Rajya Sabha என்னைக்கு அதை பாஸ் பண்ணுறாங்க? எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? August 5, 2019. என்னைக்கு லோக்சபாவில் பாஸ் ஆகுது? வெரி நெக்ஸ்ட் டே, August 6, 2019. ஸோ பிரசிடெண்டோட அசன்ட் என்னைக்கு கிடைக்குது? வாட் இஸ் த டேட்? ரிசீவ்டு த பிரசிடெண்ட் அசன்ட் ஃபார் த பில் August 9. ஓகே, அவர் சொல்லிட்டார் என்னைக்கு வந்து ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்றத. October 31, 2019 வந்து அது ஃபோர்ஸ் வந்து. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றது ஸ்டேட், அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ ரிப்பீல் ஆயிடுச்சு. ஸோ வாட் இஸ் த ஏர்லியர் ஆர்டிக்கல் ப்ரொவைடட் த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்? 370. ஓகே, 370. இப்போ நவ் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதல்ல எப்படி இருந்தது? ஸ்டேட்டாக இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? டிவைடட் இன்டு 2 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ நேம்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். ஓகே, ஸோ 2 யூனியன் டெரிட்டரி. ஓகே, இந்த யூனியன் டெரிட்டரின்னு பார்க்குறப்ப காமன் ஹைகோர்ட் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் யூனியன் டெரிட்டரி, ஒரே ஹைகோர்ட். ஸோ ஒன்லி ஒன் யூனியன் டெரிட்டரி having its own high court exclusively, which is the union territory?
நியூ டெல்லி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சிஆர்பிசியில் கனெக்ட் ஆகுதுன்னா ஆகுது. ஹைகோர்ட்டுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் என்ன பண்ணுறாங்க, செக்ஷன் 2ல் வந்து ஹைகோர்ட்டுக்கே ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுக்குறாங்க சிஆர்பிசியில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிஆர்பிசியில் இந்த இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ டெஃபினிஷன்ஸ், எனி ஆக்ட், எனி சப்ஜெக்ட். ஸோ வி மஸ்ட் வெல் ஸ்டடி த டெஃபினிஷன்ஸ் வாட் எவர் மே பி ப்ரொடியூஸ்டு பை த ஸ்டேட்யூட். சிஆர்பிசியாக இருந்தாலும் சரி, ஐபிசியாக இருந்தாலும் சரி. இப்போ சிஆர்பிசியில் வந்து டெஃபினிஷன்ஸ் த ஆக்ட் ப்ரொவைடட். ஸோ ஹவு இட் இஸ் ப்ரொவைடட் இன் த இந்தியன் பீனல் கோடு? டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா இந்தியன் பீனல் கோடில்? கொடுத்துருக்காங்களா இல்லையா? கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? டெஃபினிஷன்ஸ் இருக்கா இந்தியன் பீனல் கோடில்? இன்டர்பிளேஷன் கிளாஸும் கிடையாது, ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐபிசியில் வந்து ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இருக்கும், சிஆர்பிசியில் மட்டும் தான் டெஃபினிஷன்ஸ் இருக்கும். எவிடன்ஸ் ஆக்டில், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இன்டர்பிரேஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா நாட் அட் ஆல் சேம். ஒரு டெஃபினிஷன்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணல, சிஆர்பிசியில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது சிஆர்பிசியை படிக்க ஆரம்பிக்கிறப்ப எங்கேருந்து ஆரம்பிக்கும்? ஓகே, அது சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவங்களோட இது. ஸோ நம்ம காமனாக ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே சிஆர்பிசின்னு போகிறப்ப நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஸோ இது ஒரு ப்ரொசீஜரல் லா. ஓகே, ப்ரொசீஜரல் லா. ஸோ ஒரு ப்ரொசீஜரல் லாவை வந்து இப்போ சிபிசி சிவில் சைடு நம்ம வந்து சொல்கிறோம் ப்ரொசீஜரல் லா. இப்போ கிரிமினல் சைடு வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973. ஸோ எங்கேருந்து நம்ம அந்த ஸ்டடீஸை வந்து ஆரம்பிக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன்ஸ் தான். ஸோ டெஃபினிஷன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், டெஃபினிஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம எந்த ஏரியாவில் போகிறது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதே இது நம்ம ஒரு தேட்டரில் போய் உட்காந்து ஒரு மூவி பார்த்தோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்கோப் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கோ அவுட் சைடு த ஹால், சினிமா ஹால் போனீங்கன்னா தான் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியும். ஆனால் ஒரு சப்ஜெக்ட் நம்ம போகிறப்ப உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஈஸியாக யூ கேன் ஸ்கிப் த சாப்டர்ஸ், யூ கேன் ஸ்கிப் த ப்ரொவிஷன்ஸ். ஓகே, பட் ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. பட் ஆனால் அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஸ்கிப் பண்ணுற அந்த சாப்டர்ஸில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னா யூ மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் த ஒமிட்டட் சாப்டர்ஸ். அப்படின்றப்ப நம்ம எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஒமிட் பண்ணியிருந்தோம்னா அதில் லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் கேஸ், ஓகே, ஒரு கிரிமினல் கேஸ் வந்து பிஃபோர் த கோர்ட் ஆஃப் லா ஒரு ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கணும்? அக்கரன்ஸ் நடந்திருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அக்கரன்ஸ்னு அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அக்கரன்ஸுக்கு முந்தின ஸ்டேஜ் வாட் இஸ் நேம்? அக்கரன்ஸுக்கு முன்னாடி அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? வேற என்ன நேம் இருக்கு? பை அதர் நேம். ஒரு அக்கரன்ஸ் தான். ஒரு அந்த அக்கரன்ஸ் அப்படின்றது அந்த மென்ஷன்ட் இட்ஸ் பிளேஸ். ஓகே, அக்கரன்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சம்பவம் நடந்ததுக்காக அந்த இடத்த வந்து அக்கரன்ஸ்ன்ற பிளேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எ கிரைம் கமிட்டட். ஓகே, கிரைம் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராங் டூயிங். ஓகே, விச் ஒன் இஸ் ஃபார்பிடன் பை லா. ஓகே, அப்போ அந்த கிரைம் நடக்குது. ஸோ அந்த கிரைம் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்பிடன் பை லா, விச் லா அப்படின்றப்ப டிசைட் பண்ணுறோம். ஓகே, விச் லா டிஃபைன்ட் த பர்டிகுலர் ராங் இஸ் அண்ட் அஃபென்ஸ். அப்போ அந்த பர்டிகுலர் சப்ஸ்டான்ஷியல் லாவுக்குள்ளே நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு திங் அதுதான். ஓகே, தென் வந்து அக்கரன்ஸ் அப்படின்றப்ப அக்கரன்ஸ் பிளேஸ் அந்த அதர் திங்ஸ் கனெக்டட் வித் த கிரைம் அப்படின்றப்ப நம்ம அதை சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த அக்கரன்ஸ் அப்படின்ற வர்றப்ப நடந்துருச்சு. ஓகே, இப்போ அக்கரன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கிறப்ப ஃபஸ்ட்டு சிஆர்பிசியில் வாட் இஸ் த சாப்டர் கம் டு அவர் மைண்ட்? நம்ம படிக்க வேண்டிய முதல் சாப்டர் நம்ம எதை படிக்கணும்? என்ன சொன்னீங்க சார்? இல்லை சாப்டரே சொல்லுங்கள், சாப்டர் சொல்லி பண்ணுங்கள். எஸ், ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, சாப்டர் 13ல் வந்து பார்த்தீங்கன்னா
jurisdiction of criminal courts. Okay, jurisdiction of criminal courts in inquiries and trials அப்படின்றது அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யாவத்துக்கு வரணும். ஓகே ரைட். ஓகே நெக்ஸ்ட் jurisdiction of the criminal courts in inquiries and trials. ஓகே, அப்போ கோர்ட்டோட அந்த ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி தான் சாப்டர் 13 வந்து பேசுகிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? ரெக்கவரி. ஓகே, நான் சாப்டர் வைஸ் கேட்குறேன். ஒரு அக்கரன்ஸ் நடந்துருச்சு, ஒரு கிரைம் கமிட்டட். ஸோ ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்று வந்து சாப்டர் 12ல் ஸோ இன்ஃபர்மேஷன் டு த போலீஸ் ஒன்று நடக்கணும், அது நடக்கணும். இல்லை அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் டு த மேஜிஸ்ட்ரேட். ஓகே, சாப்டர் 12 ஆர் சாப்டர் 15. ஓகே, அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி உங்களுடைய ட்ராவல் சிஆர்பிசியில் உங்களுடைய ட்ராவல் இருக்கணும் அப்படின்றது. ஓகே, ஸோ எதர் போலீஸ் கேஸ் ஆர் கம்ப்ளைண்ட் கேஸ். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு சாய்ஸ். ஓகே, நம்ம சூஸ் பண்ணுறோம். ஒன்று போலீஸ் கேஸ் போகிறோம், இல்லை கம்ப்ளைண்ட் கேஸ் போகிறோம். ரைட். ஓகே, ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் சாப்டர்? ஸோ போலீஸ் கேஸில் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட். ஓகே, த மேஜிஸ்ட்ரேட் ரிசீவ்ட் எ கம்ப்ளைண்ட். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்? சார்ஜ் ஷீட்டா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அவர் அதான் கரெக்டாக சொல்கிறாரு, ஒரு கலோக்கியில் சொல்கிறாரு. ஓகே, காக்னிசன்ஸ் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, ஆஃப்டர் ரிசீவிங் எ போலீஸ் ரிப்போர்ட் ஆஃப் ஃபேக்ட் ஆர் கம்ப்ளைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஸோ ரெண்டுமே நீங்கள் ரிசீவ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 14. ஓகே, கண்டிஷன் ரெக்விசிட் ஃபார் த இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். ஓகே, காக்னிசன்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, மேஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுத்தாச்சு. சாப்டர் 15ல் எக்ஸாமினேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட் அது முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்? ஓகே ஓகே வேற இஷ்யூ சம்மன்ஸ் ஆர் வாரண்ட்டு. ஓகே, காப்பீஸ் யாருக்கு கொடுக்கணும்? அப்போ அக்யூஸ்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவரை இன்வைட் பண்ணணும். ஓகே, அப்போ இன்வைட் பண்ணுறப்ப சாப்டர் 15. ஓகே, சாரி, சாப்டர் 16 கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட், செக்ஷன் 204 ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் அப்படின்றப்ப தான் செக்ஷன் 204லேருந்து செக்ஷன் 210 வரைக்கும் போகும். ஓகே, இப்போ இது ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்? அக்யூஸ்ட் வந்தாச்சு, காப்பீஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் காப்பீஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? ட்ரையல் கமெண்ட்ஸ். ஓகே, ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகணும். ஓகே, ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகணும். காப்பீஸ் கொடுத்துட்டு ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகணும். இல்லை அப்படின்னா இஃப் த அஃபென்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரைபிள் பை த கோர்ட் ஆஃப் செஷன்னா த மேஜிஸ்ட்ரேட் கமிட்டட் த கோர்ட் டு த கோர்ட் ஆஃப் செஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ட்ரையல் ப்ரொசீஜர் வந்து டிவைட் ஆகி போயிடுது. ஓகே, இப்போ வாரண்ட் கேஸ்னால் மேஜிஸ்ட்ரேட் ஒரு ட்ரையல் வந்து பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா அந்த ட்ரையல் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட். ஸோ செஷன்ஸ் ஆஃபென்ஸ் அப்படின்னா கமிட்டட் டு த செஷன்ஸ் கோர்ட், தென் செஷன்ஸ் ட்ரையல் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட். ஸோ அதுக்கப்புறம் சம்மன்ஸ் ட்ரையல்ஸ், சம்மன்ஸ் கேஸ் ட்ரையல், சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜர் அந்த இருக்குது. ஓகே, அந்த ட்ரையல் இருக்குது. இப்போ ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகிறப்ப தான் உங்களுக்கு சார்ஜ் அப்படின்ற ஒரு விஷயமே என்ன வருது, அந்த மேட்ரே வந்து ஸோ கம் டு த சீனரி. ஓகே, அப்போ சார்ஜுன்ற ஒரு மேட்ரே வந்து அப்போ தான் வருது. அப்போ சாப்டர் 17 சார்ஜ். ஓகே, இப்போ நம்ம இந்த சாப்டர் வைஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 12லேருந்து 17 வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நவ் யூ கேன் லுக் இன் டு த ஆல் அதர் இயர்லியர் கொஸ்டின் பேப்பர்ஸ், சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் அஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் சிஆர்பிசியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 12லேருந்து 17 வரைக்கும் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து சாப்டர் 12லேருந்து சாப்டர் 17 வரைக்கும் இருக்கும். இது ஒரு ஸ்கிரிப்டு தான். ஓகே, ஒரு அக்கரன்ஸ் நடக்குது, அக்கரன்ஸ் நடக்கிறோன்னு நம்ம எங்கே ஓடுவான்? விக்டிம்
ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுவான். இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் ரெமெடி கிடைக்கலன்னா அடுத்து ஒரு கம்ப்ளைண்ட்டை தூக்கிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ஓடுவான். சார் ரைட் ஓகே, இதில் ஏதோ ஒன்று நடந்துடுச்சு, இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இல்லை கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியாச்சுன்னா அடுத்து மேஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நடக்கும். ஸோ காக்னிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அக்யூஸ்டுக்கு வந்து சம்மன் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த ப்ரொசீடிங் 204 கமன்ஸ் ஆகும். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ட்ரையல் ப்ரொசீஜர் அப்படின்றப்ப சார்ஜ் வந்து கமன்ஸ் ஆகும். ரைட், இது வந்து இந்த சாப்டர் 12 17 வரைக்கும் இது கவர் ஆகுது. ஸோ வென் யூ ரிசீவ் எ ப்ரீஃப் ஃப்ரம் யுவர் கிளையண்ட், ஒரு கிரிமினல் ப்ரீஃப் வந்து உங்கள் கிளையண்ட் வந்து நீங்கள் வாங்குறீங்க, வாங்கணுன்னு என்ன பார்ப்பீங்க முதல்ல? ஓகே, அஃபென்ஸ் என்னன்னு பார்ப்போம். ரைட் ஓகே, வேறு எஃப்ஐஆர். ஓகே, அஃபென்ஸ் என்னன்னு பார்க்குறோம், எஃப்ஐஆர் ஸ்டடி பண்ணுறோம், வேறு என்ன பார்க்கணும்? வேறு டெக்னிக்கலாக கொஸ்டின்ஸ் நான் இப்போ சாப்டர் 12 to 17 வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ரீஃப் வாங்குறீங்கன்னா அதில் என்ன பார்க்கணும்? ஸோ நீங்கள் என்ன பார்க்க முடியும் ஒரு ப்ரீஃப் வாங்குறப்ப சாப்டர் 12 17 வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கலாம்? அதில் சார்ஜ் ஷீட்டில் யூ ஆர் லுக்கிங் ஃபார் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஒரு சார்ஜ் ஷீட்டு ரைட் ஓகே வேணாம் விட்டுருங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கேஸ் ஃபைல் பண்ண போகிறீங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கேஸ் ஃபைல் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கிளையண்ட்டில் இருந்து இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசீவ்டு, அதுக்கும் முன்னாடி என்ன பார்ப்பீங்க? சாப்டர் 12 17 வர விஷயங்களில் நீங்கள் என்ன பார்க்க முடியும்? ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? ஜூரிஸ்டிக்ஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு திரும்ப அதுக்கு தான் வரேன் நான். ஜூரிஸ்டிக்ஷன் பார்க்கணும். ஓகே, வித்தவுட் ஜூரிஸ்டிக்ஷன் ஸோ எனி கோர்ட் டூ நாட் கண்டக்ட் அன் என்கொயரி ஆர் ட்ரையல். ஓகே, அது டோட்டலி விசியேட் த ப்ரொசீடிங்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும்? ஜூரிஸ்டிக்ஷன் பார்க்கணும். ஒரு கிரிமினல் கேஸில் as per the CrPC chapter 13 அப்போ ஆர்டினரி the place in which the offense committed. அப்போ நார்மலாக ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே இருந்து வருது பார்த்தீங்கன்னா இந்த அஃபென்ஸ் எங்கே டேக்கன் பிளேஸ், எங்கே நடந்திருக்கு அப்படின்றத பொறுத்து தான் என்ன வருது, ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் வருது. ஓகே, இப்போ கம்ப்ளைனண்ட் வந்து ரெசிடிங் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் அட்ரஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன் வித்தின் த லிமிட் ஆஃப் த பர்டிகுலர் மேஜிஸ்ட்ரேட். ஸோ நம்ம அங்கே தான் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னா அதான் கரெக்டாக, வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட்? இல்லை இருங்க வருவோம், கொஞ்சம் மெதுவாகவே போகும், இன்னும் 60 நாள் இருக்குல்ல. அஃபென்ஸ் தான், பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் தான். பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து எங்கே நடந்திருக்கோ அதை வச்சு தான் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து டிசைட் பண்ணுறோம். பட் சம் அதர் ஸ்பெஷல் லாஸ், ஓகே, சம் அதர் ஸ்பெஷல் லாஸ்ன்றப்போ நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் 138 அந்த பார்த்தீங்கன்னா அதோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து வேர் வி கேன் இனிஷியேட் த ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றப்போ அதோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ சம் கேசஸில் சம் ஸ்பெஷல் ஆக்டில் பார்த்தீங்கன்னா த காஸ் ஆஃப் ஆக்ஷன் வேர் அரைஸ். இப்போ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹராஸ்மெண்ட் ஆர் குர்வாலிட்டி அண்டர் செக்ஷன் 490A அப்படின்றது வேற, சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அஃபென்ஸ் ஃபேல் அண்டர் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். ஓகே, இப்போ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டில் வர்றப்ப ஸோ அக்கார்டிங் டு த டவுரி ஆக்ட் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் டிசைட் பண்ணியிருக்காங்க. எப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர் the place in which the marriage solemnized, okay, the place in which marriage solemnized. So next pathina the place in which the marriage ceremony placed. Okay, marriage ceremony க்கும் marriage solemnized க்கும் jurisdiction பிரிக்கிறாங்க. ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க, தாலி கட்டி கல்யாணம் பண்ணுறப்ப அது ஒரு ஜூரிஸ்டிக்ஷனாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சம் ஹோட்டலில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிசப்ஷன் இல்லை ஒரு மேரேஜ் ஹாலில் ரிசப்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து வருது. ஸோ தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த மேரேஜ் த மேட்ரிமோனியல் ஹோம். ஸோ தேர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் பிகாஸ் இது வந்து டியூலி டிபெண்ட் அப்பான் த ஆக்ட் விச் த ஆக்ட் ப்ரொவைடட்.
ஓகே, காஸ் ஆஃப் ஆக்ஷன் வேர் அரைஸ். ஏன்னா டவுரின்றது அதில் பார்த்தீங்கன்னா அது வேற. ஓகே, ப்ராமிஸ் பிஃபோர் த மேரேஜ், அட் த டைம் ஆஃப் மேரேஜ், ஆஃப்டர் த மேரேஜ் டு ப்ராமிஸ் டு கிவ் டவுரி ஆர் ரிசீவ் டவுரி அப்படின்ற மாதிரி அந்த சப்ஜெக்ட் வந்து போகும். அப்போ அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து மாறுது. பட் அதர்வைஸ் நார்மலாக ஒரு கிரிமினல் அஃபென்ஸோட ஜூரிஸ்டிக்ஷன் வேர் இட் வாஸ் கமிட்டட், அந்த தான் ஜூரிஸ்டிக்ஷன் ஆரம்பிக்குது 177. 177 அப்படின்றது ஒரு காமன் ப்ரொவிஷன். அஃபென்ஸ் எங்கே நடக்குதோ அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 178 இருந்து, ஓகே, அதோட ட்ராவல் வந்து 178 பார்த்து 178 இருந்து 189 வரைக்கும் போகுது. வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து டிஸ்கஸ்ட் அபவுட் த ஜூரிஸ்டிக்ஷன். அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்டில் வந்து ரொம்ப முக்கியம், கொஞ்சம் படிக்கணும். இது வரைக்கும் அதில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க, கேட்கல. சாப்டர் 13 வந்து we cannot omit the chapter. Okay, it is like a playground. The chapter 13 is like a playground. இதில் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா ரொம்ப ஈஸி அவங்களுக்கு, ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஸோ அதனால் அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து வித்தவுட் ஒமிட் எனி ப்ரொவிஷன்ஸ் வந்து அதை நீங்கள் படிக்கணும். ஸோ அதில் 178 இருந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே செக்ரிகேட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதில் 178, 179, 180 அப்படின்னு வர்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கம்பைன்டு ஸ்டடி இருக்கணும், ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் டு திஸ் 3 ப்ரொவிஷன்ஸ் 178, 179, 180. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் அன்சர்டைன் the place in which the offense was committed அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப the offense may be incurred or tried in any one of the court having jurisdiction அப்படின்னு ஆரம்பிப்பாங்க 178. ஸோ இந்த காமனாக வந்து without mentioning any specific certain offense 178, 179, 180 வேரியஸ் ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி எப்படி மாறிக்கிட்டே வரும் அப்படின்றதுல அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்போ நீங்கள் அதை ரிப்பீட்டடாக படிக்கிறப்ப தான் என்ன ஆகும் உங்களுக்கு, ஸோ அது வந்து தெரியும். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஆஃபென்ஸ் எடுத்துக்குவோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃபென்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ கிரிமினல் கான்ஸ்பிரசி. ஓகே, கிரிமினல் கான்ஸ்பிரசி happened, so placed at so nearby the place சிவகங்கை. ஓகே, சிவகங்கையில் ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி நடக்குது. Okay, in consequence of that criminal conspiracy, the occurrence taken place in Madurai. Okay, then what is the jurisdiction? Which is the jurisdiction court? சிவகங்கை வரும், மதுரையும் வரும். அப்போ more than one jurisdiction வருது. Any one of the jurisdictionல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், you can proceed. அது ப்ராசிக்யூஷனாக இருக்கிறப்ப என்ன பண்ணலாம், அந்த கோர்ட் வந்து having jurisdiction to inquire or ட்ரையல். ஓகே, சிவகங்கைக்கு ஒரு மதுரைக்கு. இப்போ இன்னும் ஃபர்தராக போகிறப்ப இப்போ இதெல்லாம் ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஓகே, when we read regularly newspapers, ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ உசிலம்பட்டியில் ஒரு அக்கரன்ஸ் நடந்தது, ஒரு மர்டர், ஒரு ஏஜ் உமன், ஓகே, 70 years 75 years நடந்தது. ஸோ அதில் கான்ஸ்பிரசி நடக்குது. இப்போ இந்த கான்ஸ்பிரசி நடக்குது அப்படின்னா அக்கரன்ஸ் பண்ணின அந்த தட் அக்யூஸ்டு கேம் ஃப்ரம் சம் அதர் பிளேசஸ், ஸோ அதர் தென் த உசிலம்பட்டி. ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஸ்பிரசி த்ரூ த மொபைல் கான்டாக்ட். ஓகே, மொபைல் டெலிகம்யூனிகேஷனில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்ஸ்பிரசி நடக்குது. ஸோ அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு பிளேஸில் இருக்காங்க. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு பிளேஸில் இருக்காங்க. கரூரில் ஒருத்தர் இருக்கார், ஈரோட்டில் ஒருத்தர் இருக்கார், மதுரையில் ஒருத்தர் இருக்கார், உசிலம்பட்டியில் ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த கான்ஸ்பயர்டு அட் வேரியஸ் பிளேஸ். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள கான்ஸ்பிரசி நடக்கும். கான்ஸ்பிரசியோட கான்செப்ட் வேறு, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஓகே, இப்போ நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 4 ஜூரிஸ்டிக்ஷன் வருது. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு பிளேஸில் இருக்காங்க. ஆனால் கான்ஸ்பிரசி கனெக்டட் டுகெதர் எவ்ரி பர்சன். பட் ஆனால் அந்த கான்ஸ்பிரசின்றது மோர் தென் ஒன் பிளேஸில் வந்து அந்த கான்ஸ்பிரசி வந்து நடந்துருக்கு. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ரொம்ப வைடனிங் ஆகுது. ஓகே, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வைடனிங் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10ல் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும். ஓகே, இந்த கான்ஸ்பிரசி, இந்த செடிஷன் அகேன்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்ற ரிலேட்டடாக ஒரு கான்ஸ்பிரசி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்பிரசியில் ஸோ மணி கலெக்ட் பண்ணுறவன் ஒருத்தர் என்ன பண்ணுவான், கல்கட்டாவில் மணி கலெக்ட் பண்ணுவான். ஸோ அந்த ஒரு வேஜிங் வார்க்காக மணி கலெக்டட் அட் கல்கட்டா. ஸோ இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், அதை ப்ரொபகேட்டிங்
ஸோ ப்ரொபகேட்டிங் த்ரூ த ஒரு பர்டிகுலர் ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒருத்தன் வந்து பர்ச்சேஸ் த வெப்பன்ஸ், தட் மீன்ஸ் இந்த ஆர்ம்ஸ், அதுவும் ஒரு இடத்துல நடக்கும். இப்போ வேரியஸ் பிளேசஸ் அதில் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் வந்து போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 5 or 6 பிளேஸில் வந்து நடக்கும். இப்போ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி வரும்னா, இந்த 5 or 6 பிளேசஸில் எனி ஒன் ஆஃப் த கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை சச் கிரிமினல் கான்ஸ்பிரசி. ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி 178, 179, 180 பார்த்தீங்கன்னா அதோட வேரியஸ் கான்செப்ட் வந்து அந்த மாதிரி ட்ராவல் ஆகும். ஸோ இதே இது நீங்கள் 180ல் வென் யூ ரீச் 181 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஃபென்சஸ்க்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 181 போகிறப்ப ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஃபென்சஸ்க்கு வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் வந்து டிவைட் ஆகிடும். ஓகே, கிட்னாப்பிங், அப்டக்ஷன்னு, தக்கு, டெக்காயிட்டி, ராபரி. ஸோ இந்தமாரி தீஸ் அஃபென்சஸில் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்றத ஸ்பெசிஃபிக் ஆஃபென்சஸாக அங்கே கவர் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, ஓகே, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு. இப்போ பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ டவுரி 498A அண்ட் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆரில் வந்து அஃபென்சஸ் வந்து கொண்டுட்டு வராங்க. அப்படி கொண்டுட்டு வர்றப்ப இப்போ இந்த 498A கேசஸில் பார்த்தீங்கன்னா ஸோ த மேட்ரிமோனியல் ஹோம் இஸ் somewhere else, okay, but the complaint, that means the police information given at some other place, okay. So but ana also the jurisdiction enga varum அப்படின்னா அந்த parental home, the parental home of the wife, அந்த ஒய்ஃபோட வீடு, பேரண்ட்ஸோட வீடு எங்கே இருக்கோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வரும். எப்படி வரும் அப்படின்னா, எப்படி வரும், ஸோ ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா as per the 498A ஒரு கண்டினியூயிங் ஆஃபென்ஸ். ஓகே, ஒரு கண்டினியூயிங் ஆஃபென்ஸ் வந்து நடக்கிறப்ப ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு இடத்துல ஒரு டவுரி ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேரண்டல் ஹோம்க்கு வர்றப்ப அதோட ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி வருது அப்படின்னா, ஒன்று அங்கே கண்டினியூ ஹராஸ்மெண்ட் இருக்கலாம், இல்லை அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டில் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறாங்க, ஹவு த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் இட் இஸ் liable to be returned, okay, where the place where the articles to be returned to the person. breach of trust ல நீங்கள் ஒரு பொருளை வந்து the offense committed breach of trust, அப்போ என்ன ஆகுது, ஸோ என்ட்ரஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஒரு மேரேஜில் வந்து ஒரு என்ட்ரஸ்ட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டவுரி ஆர்டிகல்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டவுரி ஆர்டிகல்ஸ் அப்படின்றப்ப யூ ஆர் liable to be returned ஆஃப்டர் சம்டைம்ஸ். ஒரு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்பயே இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் liable to be return the dowry articles to the wife. அப்போ மேரேஜுக்கு முன்னாடி அவங்களுடைய பேரண்டல் ஹோம் எங்கே இருக்கோ அங்கே தான் the dowry articles liable to be returned. ஓகே, அப்போ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, அதர்வைஸ் ஹராஸ்மெண்ட், அது டவுரி அப்படின்றது ஒரு கண்டினியூயிங் ஆஃபென்ஸ்ன்றதுல அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். ஸோ இது எப்படியே ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெயின், ஓகே, ஜர்னி, வாயேஜ். ஸோ அதில் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் போர்டிங் த ட்ரெயின் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் 9:30 மதுரை டு சென்னை, ஓகே, யூ ஆர் போர்டிங் அட் ட்ரெயின் அட் மதுரை. ஸோ ஒரு அக்கரன்ஸ் நடக்குது. அக்கரன்ஸ் மீன்ஸ் எனி அக்கரன்ஸ், ஓகே, ஒரு செக்ஸுவல் ஆஃபென்சஸ், ஒரு தெஃப்ட்டு, ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, இப்போ தெஃப்ட்டுன்னே வச்சுக்கோங்க, உங்களுடைய ஒரு லக்கேஜோ வேறு ஏதோ பொருளை வந்து காணோம். ஓகே, காணான்றப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு when the train reached the station விழுப்புரம் ஸ்டேஷனை ரீச் பண்ணுறப்ப நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் கழுத்தில் இருக்கிற செயினை காணோம். ஓகே, செயினை காணோம் அப்படின்னப்ப நீங்கள் விழுப்புரம் ஸ்டேஷன் வரவழையே என்ன பண்ணீங்க, பேனிக்கில் என்ன பண்ணுவோம், நம்ம விழுப்புரத்து ஸ்டேஷன்லேயே இறங்குவோம். இறங்கி என்ன பண்ணுவோம், டிடியை காண்டாக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்ப்போம். ரைட், ஓகே, சரி, நல்லா அசந்து தூங்கிட்டீங்க. சென்னையில் போய் எக்மோரில் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய கழுத்தில் இருந்த செயினை காணோம். ஓகே, யூ டு நாட் நோ வேர் இட் வாஸ் ஸ்டோலன். மதுரையிலிருந்து சென்னையில் வரைக்கும்
எங்கே இந்த செயினை வந்து எடுத்தாங்க, எந்த இடத்துல எடுத்தாங்க அப்படின்றது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஓகே, எந்த இடத்துல எடுத்தாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அப்போ நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை ஒரு இன்ஃபர்மேஷன் டு த போலீஸ் அப்படின்றப்ப நீங்கள் எங்கே கொடுக்கலாம்? எங்கே வேணாலும் கொடுக்கலாம். மதுரை டு சென்னை வந்து எந்த இடத்துல வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, எந்த இடத்துல வேணாலும் கொடுக்கலாம். சப்போஸ் த பேசஞ்சர் போர்டிங் இன் டு த ட்ரெயின் அட் திண்டுக்கல். ஓகே, திண்டுக்கல்ல ஏறுறாங்க. திண்டுக்கல்ல ஏறுறப்ப ஸோ வென் ரீச் டு த சென்னை, அப்போ தான் தெரியுது அவர் கழுத்தில் இந்த செயினை காணா அப்படின்னு. இப்போ அவர் எங்கே கொடுக்கலாம்? பட் ஆனால் த பர்சன் ஹேவிங் பெர்மனன்ட் ரெசிடென்ட் அட் மதுரை இங்கே. ஓகே, இது வந்து லாஜிக்கல் கொஸ்டின். ஓகே, லாஜிக்கல் கொஸ்டின். நீங்கள் வந்து இப்போ விழுப்புரத்தில் வந்து உங்கள் பொருள் காணா அப்படின்னா எங்கே காணான்னே தெரிஞ்சிருக்காது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் சென்னையில் போய் இறங்குறீங்க அப்படின்னா, உங்களோட டெஸ்டினேஷன் சென்னை அப்படின்னா நம்ம அங்கே தான் போய் கொடுப்போம். ஸோ இது ஒரு லாஜிக்கல் கொஸ்டின். ஓகே, அவர் வந்து சென்னையில் பார்க்குறாரு, இல்லை அவர் வேலை இருந்துச்சு, அர்ஜென்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு, ரிட்டன் வந்து மறுநாள் வந்து நேராக மதுரைக்கு வந்துட்டார். ஓகே, இப்போ மதுரையில் வந்து அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? ஒரு போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா? ஸோ இது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, டியூரிங் த ஜர்னி ஆர் வாயேஜ். இப்போ டியூரிங் த ஜர்னி ஆர் வாயேஜ் அப்படின்னா த ஜர்னி வேர் இட் ஸ்டார்ட்ஸ், ஸோ வேர் த ஜர்னி வாஸ் எண்ட். ஓகே, ஃப்ரம் த பிளேஸ் ஆர் டு த பிளேஸ். மதுரை டு சென்னை நீங்கள் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா அதுதான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. த்ரூ இன்டு ஆர் விச் ஜூரிஸ்டிக்ஷன் த ட்ராவல் வாஸ் கோ த்ரூ. ஓகே, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. மதுரையில் ஏறி இருந்தால் தான் மதுரை டு சென்னை ஜூரிஸ்டிக்ஷன் வருமா? நோ. ஸோ அந்த வேர் த ஜர்னி வாஸ் ஸ்டார்ட், வேர் த ஜர்னி வாஸ் எண்ட். அப்போ மதுரை டு சென்னை அந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்ன ஆகும்? கவர் ஆகும். ஓகே, அந்த அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எனி ஒன் ஆஃப் த ஜூரிஸ்டிக்ஷனில் நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து ஒரு ஒரு பிளேஸ் ஆஃப் என்கொயரி ட்ரையல் அப்படின்றப்போ உங்களோட ப்ரொசீடிங்ஸ் என்ன பண்ணலாம்? ஆரம்பிக்கலாம். ஸோ இந்தமாரி அந்த சாப்டர்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது கிட்டத்தட்ட அவர் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 2-3 கிளாஸஸ் வந்து போகலாம். டீட்டெயில்டாக போனோம்னா அந்த 2-3 கிளாஸ் போகலாம். ஒரு இன்ட்ரடக்ஷன் மாரி இருக்கட்டும். ஓகே, இப்போ சாப்டர் 13 வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் என்கொயரி ட்ரையல் அப்படின்னு பார்க்கும். இப்போ பிளேஸ் ஆஃப் என்கொயரி ட்ரையல் அப்படின்றது இந்த சாப்டர் 13 ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட்ஸ். ஸோ நோட் இட், ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட்ஸ் இன் என்கொயரிஸ் ஆர் ட்ரையல். Okay, so not applicable to the investigation stage. Place of inquiry trial அப்படின்றதுல the jurisdiction of the criminal court அப்படின்னு வர்றப்ப investigation stageல இந்த jurisdiction of the question of jurisdiction does not arise. Okay, investigationல does not arise. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷனுக்கு அப்ரோச் பண்ணுறீங்க, அப்ரோச் பண்ணி the offense is one cognizable offense. Okay, cognizable offense. The information discloses the cognizable offense. So you contact the station house officer and give information. இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ இன் கொஸ்டின் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் அவர் வந்து அந்த நாட் இன்க்ளைன் டு ரிசீவ் ஒரு இன்ஃபர்மேஷன் கம்ப்ளைண்ட், தட் மீன்ஸ் கம்ப்ளைண்ட் வாங்க மறுக்கிறார். ஜூரிஸ்டிக்ஷனை காரணம் சொல்லி வாங்க மறுக்கிறார். ஸோ இஸ் ரைட் ஆர் ராங்? So wrong na, what is reason? Reason ஸோ என்ன செய்யணுன்றது கிடையாது. என்ன ரீசன், ஏன் அவர் வந்து வாங்கலைன்னா அது ராங் அப்படின்னு சொல்கிறோம். காக்னிசபிள் ஆஃபென்ஸ், காக்னிசபிள் ஆஃபென்ஸ் irrespect of the jurisdiction, irrespect of the place. Okay, irrespect of the place where the offense was committed. When the station house officer receives the information which discloses the cognizable offense, it is the duty of the officer to register a case. No other option available to the officer. அப்போ என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஓகே, no, do not citing the reason of jurisdiction. Okay,
அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு நம்ம பக்கத்தில் இருக்கோம், இப்போ ஒரு ஒத்தக்கடையில் இருக்கோம், ஒத்தக்கடையோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகும், மாட்டுத்தாவணியில் போய் பார்க்குறப்ப புதூர் ஸ்டேஷனோட அந்த இடத்துல ஒரு டிவைடர் இருக்கும். ஓகே, மாறும் ஜூரிஸ்டிக்ஷனில். இது வந்து நியர்பை இருக்குது. இப்போ நியர்பை இருக்கிறப்ப சிட்டி போலீஸ் லிமிட்டில் வருது. ஓகே, இந்த ஸ்டேஷனில் எடுக்கலாம், இல்லை அந்த ஸ்டேஷனில் எடுக்கலாம். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு யார் வேணாலும் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். தென் ஆஃப்டர் டிசைட் த இன்வெஸ்டிகேஷன் கண்டக்டட் பை ஹூம் த கமிஷனர் ஆஃப் போலீஸ் வில் பி டிசைட். இதில் நத்திங் இஷ்யூ. பட் ஆனால் ஹேப்பன் எங்கேயும் நடக்குது. இப்போ பழனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த விமன் ஃப்ரம் கேரளா, ஸோ offense rape committed at Palani, but information before the Kerala police when the women reached Cochin or Thiruvananthapuram, some other city. ஓகே, அங்கே போனோன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குது? கேரளாலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவல் offense taken place at Palani. ஓகே, taken at Palani. அப்போ அவங்க வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணலை, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அக்கரன்ஸ் வந்து இங்கே நடந்திருக்கு. ஓகே, இந்த கான்செப்ட் இஸ் கரெக்ட். காக்னிசபிள் ஆஃபென்ஸ்னால் ரெஜிஸ்டர் பண்ணணும், டூ நாட் நெக்லெக்ட் இஸ் டியூட்டி. ஓகே, அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது சாப்டர் 13 வந்து நாட் அப்ளிகபிள். ஓகே, ரிசீவ் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணணும்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ரைட். ஓகே, இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் filed a final report, that means the police report, before which court? அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார், இன்வெஸ்டிகேஷன் டேக்கன் அப், இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட், the police report ready. Which is the court empowered to receive such a police report? So எந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த லிமிட் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வருதோ அது. ஓகே, ஸோ மறுபடியும் அகைன் கம் பேக் டு த பாயிண்ட். சாப்டர் 13 place of inquiry. Okay, place of jurisdiction of the criminal courts in inquiry and trial. அப்போ என்கொயரி ட்ரையல்னு வர்றப்போ என்ன ஆயிரும்? சாப்டர் 13 அப்ளிகபிள் ஆயிரும். நீங்கள் இன்வெஸ்டிகேஷனை எடுத்துட்டீங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டீங்கன்றதுக்காக இந்த போலீஸ் ஸ்டேஷன் within the limit of which magistrate அப்படின்ற jurisdiction வந்து வருமா அப்படின்னா வராது. does not lie. Again 177, remember the 177 where the offense was committed ordinarily. Okay, you can proceed the investigation after registering a case, but the jurisdictional magistrate of the jurisdictional court of such police station not having power to take cognizance. அப்போ என்ன? restricted, the expressly provided, expressly barred by the chapter 13. அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ண முடியாது? காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது. பிளேஸ் ஆஃப் என்கொயரி ட்ரையல் அப்படின்றப்ப காக்னிசன்ஸ் இஸ் அன் என்கொயரி ஸ்டேஜ். ஓகே, ஸ்டேஜ் ஆஃப் என்கொயரி. அப்போ வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணக்கூடாது? எடுக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the duty, the obligation of the magistrate, the duty cast upon the magistrate, so our court. So why I mentioned the magistrate or court? After completion of investigation, suppose the woman, the victim of rape at Palani, okay, so belongs to SC and ST community. Okay, then which court having jurisdiction? Appo court, special court. Okay, appo court, magistrate or court. When special court abindrappa established under the special enactment, the special court only empowered to take cognizance when it was provided by the special enactment. So adha sollirukonu. So without committed by the magistrate, the special judge having power to
டேக் காக்னிசன்ஸ் வித்தவுட் கமிட்டல் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த பர்டிகுலர் ஆக்டில் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறப்ப நேராக அந்த கேஸ் போலீஸ் ரிப்போர்ட் எங்கே போகும்? ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஸோ ஃபைல்டு பிஃபோர் சச் எ ஸ்பெஷல். அப்போ அந்த ஸ்பெஷல் கோர்ட் ஒன்லி எம்பவர்டு டு டேக் காக்னிசன்ஸ். ஓகே, அதனால தான் மேஜிஸ்ட்ரேட் ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணதுக்கு காரணம் அதுதான். ஸோ அப்போ ரெஜிஸ்டர் எ கேஸ் அண்ட் டேக்கன் அப் an investigation even without jurisdiction by such officer, but after the completion of investigation, when ready the police report, so filed before only the court having jurisdiction in inquiry or trial. So without jurisdiction என்ன பண்ண முடியாது, ஒரு கோர்ட் வந்து என்கொயரியோ ஒரு ட்ரையலோ கண்டக்ட் பண்ண முடியாது. ஓகே, so you find out from the brief ஒரு charge sheet ஒரு copies from the accused. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு jurisdiction question வருது. ஓகே, when the accused receive the summon under section 204 issue of process, so there is question of jurisdiction. So then what is your remedy? Then what is your grievance before which court? ஜூரிஸ்டிக்ஷன் கொஸ்டின் வந்துருச்சு, நீங்கள் சார்ஜ் ஷீட்டை வாங்கி ரெஃபர் பண்ணுறீங்க, இதில் வந்து அவுட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, இந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படின்னு வருது. தென் வாட் வில் யூ டூ? ஸோ வாட் இஸ் த பெட்டிஷன்? ஸோ வென் யூ ரிசீவ் த summon, that means the issue of process under section 204, the same court do not recall the order under section 204. ஓகே, அந்த ஆர்டரை வந்து ரீகால் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த கோர்ட்டுக்கு அந்த பவர் கிடையாது. தென் அப்பலட் கோர்ட்டு. ஓகே, தென் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேற ஒன்று ஞாபகத்துக்கு வரணுமே, என்ன ப்ரொவிஷன் போவீங்க? 482 போவீங்க. பட் ஆனால் ஆல் ஆஃப் திஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றது, இந்த ஆன்சர்ஸ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் டு த ஸ்க்ரூட்டினி. ஓகே, இந்த 482 அப்படின்றப்ப ஒரு இன்ஹரண்ட் பவர் வருது. ஒரு இன்ஹரண்ட் பவரில் நீங்கள் குவாஸ்க்கு போகிறீங்க. ஸோ த கோர்ட் வித்தவுட் ஜூரிஸ்டிக்ஷன் do not conduct the trial, do not conduct the inquiry or trial அப்படின்னு போகிறீங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் குவாஸ் அப்படின்றது. ஓகே, ஃபஸ்ட்டு you approach the court, high court under section 482. Okay, you first approach the jurisdictional court, which court issue the summon. Okay, அப்போ நீங்கள் அந்த கோர்ட்டில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா objection as to jurisdiction அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். 204 ஸ்டேஜில் ஆஃப்டர் ரிசீவிங் summon under section 204, okay, you appear before the magistrate or court, you can file a petition objection as to jurisdiction அப்படின்றத அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஸோ த கோர்ட் வில் டிசைட் த மேட்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து இப்போ வந்து சப்போஸ் வந்து ப்ராசிக்யூஷன் அப்ரோச் த அப்பலட் கோர்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் த கேஸ். ஓகே, ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுறாங்க, அப்பலட் கோர்ட் போகிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் த கேஸ் அப்படின்றப்போ, சப்போஸ் த கேஸ் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னா த கோர்ட் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட்னா approach the sessions court for transfer of cases. Okay, if the court the case before the special court in the cadre of sessions cadre la irukku appadina, then approach the high court for transfer of case. Okay, it is correct or not? jurisdiction வராதே எங்களுக்கு, அதனால வேற கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ராசிக்யூஷனில் அப்ரோச் பண்ணலாமா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ். ஆமாம் ஆமாம், இல்லை அதான் சொல்லி முடிச்சிட்டேனே. இல்லை அதான் கேட்குறேன், அது கட் இஸ் கரெக்ட் ஆர் நாட்? எஸ், வேற the appellate court when transfer the case before the subordinate court of such appellate court, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா when the court inclined to invoking the transfer power, so the court
which before the proceedings are pending should be a competent court to try inquiry or try. ஓகே, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்போ கேட்க முடியும் அப்படின்னா, எப்போ அந்த கோர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா, அந்த ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் த கோர்ட். ஸோ ஹேவிங் காம்பிடன்சி டு என்கொயர் ஆர் ட்ரை சச் அன் ஆஃபென்ஸ். அப்போ காம்பிடன்சி கோர்ட்டில் இருந்து தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேட்க முடியும். இங்கே அவர் கொஸ்டின் இஸ் லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, அவர் கிரீவன்ஸ் இஸ் லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். அப்போ லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு ஒரு ஹையர் ஃபாரத்தை நீங்கள் அப்ரோச் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் 2022 2022-21 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்தது சுப்ரீம் கோர்ட்டில் பை ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியன் ஜி. So whenever the question of jurisdiction arises, okay, we must approach the court, issue the summon. That means அந்த jurisdictional courtனு சொல்லி எங்க கோர்ட்டில் அதை இஷ்யூ பண்ணாங்களோ, அது ட்ரையல் நடத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சோ, அந்த கோர்ட்டில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணணும். பிகாஸ் the trial court only determine the jurisdiction. Okay, the trial court only determine the jurisdiction and so remove such ambiguous matter. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், எவிடன்ஸ் எடுக்கலாம். ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை எடுக்கலாம். ஜூரிஸ்டிக்ஷன் வராது அப்படின்றதுக்காக ஒரு டிஃபென்ஸில் ஒரு எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ட்ரையல் கோர்ட் எடுக்கலாம். ஒன்லி த ட்ரையல் கோர்ட் டு டிட்டர்மின் த ஜூரிஸ்டிக்ஷன். கௌசிக் சட்டர்ஜின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும் 2021. So anyone know the judgment? Kaushik Chatterjee versus State of Haryana. So in the judgment la pathina Supreme Court la, so when the accused approached the Supreme Court for transfer the case, so this is the decision. So அந்த பெட்டிஷன் வந்து என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த அப்பீல் பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டைரக்ட் த அப்பலன்ஸ் டு அப்ரோச் த ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட் டு ரைஸ் எ கொஸ்டின் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, விச் கோர்ட் இஷ்யூ த சம்மன். அப்போ அவங்க வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை டேக்கன் ஆன் ஃபைல், டேக்கிங் காக்னிசன்ஸ். ஸோ தென் இஷ்யூ த ப்ராசஸ். அப்போ அந்த கோர்ட்டில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியும். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றப்ப அது ஒரு கண்டிஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஒன்லி ஃப்ரம் த காம்பிடென்ட் கோர்ட்டு, இந்த காம்பிடென்சி இருக்கணும். ஸோ இந்த காம்பிடென்ட் கோர்ட் அப்படின்றப்ப ஒன் திங் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன், territorial jurisdiction. What is the other thing? அதை எப்படி சொல்றது? The power of court. Okay, the competent to try an offense. Okay, அது இருக்கணும். Otherwise territorial jurisdiction இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும். Okay, competency அப்படின்னு பார்க்குறப்ப not only the territorial jurisdiction. So other thing is power to try such an offense. Okay, so இந்த கௌசிக் சட்டர்ஜியில் பார்த்தீங்கன்னா அந்த 462 அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. For 462 fell within the chapter 35. What is the chapter 35? Bare Act வச்சுக்கணும் எப்பயுமே. ஸோ ஐ ஸ்ட்ரிக்ட்லி இன்ஸ்ட்ரக்டட் ஆல் ஆஃப் யூ. ஸோ எந்த கிளாஸ்னாலும் சரி நீங்கள் பேர் ஆக்ட் கையில் வச்சு பழகுங்க. ஓகே, பேர் ஆக்ட் கையில் வச்சு பழகுனா நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காதில் வாங்குறத எந்த ப்ரொவிஷன்ஸ்குள்ளே போகிறோமோ அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணால் போதும். நான் நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து சொல்ல மாட்டேன், ரொம்ப லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்றதுனால மென்ஷன் பண்ணுவேன். அப்படியே ஒன்லி கோ த்ரூ த ப்ரொவிஷன்ஸ். ஏன்னா இது சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனுக்காக இருக்கிற செஷன் வந்து இது. ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் கிடையாது. ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்டில் இருக்கிறப்ப பேர் ஆக்ட் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா கான்செப்ட் வைஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு பாண்டிச்சேரியில் போய் உட்காந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கினவங்க நிறையா பேர் திக்குமுக்கு அடிப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க பேர் ஆக்டுக்குள்ளேயே போகல.
பேர் ஆக்டில் ஸ்டடி பண்ணலை. ஸோ ஆல் ஆர் ஃப்ரம் த பேர் ஆக்ட், த ஸ்டேச்சு. ஓகே, ஸ்டேச்சு இங்கே பேர் ஆக்டில் என்ன இருக்கோ அதுதான் கொஸ்டின்ஸாக வரும். அதுதான் தென் டிசைடட் பை த கோர்ட்ஸ், வாட் எவர் மே பி த கோர்ட், கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் ஆர் ட்ரையல் கோர்ட் ஆர் எனி திங். எங்கேருந்து டிசைட் பண்ணுறாங்க? ஸ்டேச்சுலேருந்து தான் டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, 482, which provided the 482 for you? Criminal Procedure Code. அப்போ தென் study the Criminal Procedure Code section 482. So observe from the Bear Act, Bear laws, so statute. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பேர் ஆக்ட்லேருந்து உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து என்ன இருக்கணும், ஆரம்பிக்கணும். நோட்ஸ் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. பேர் ஆக்ட் வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். அடுத்த மூமெண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து நீங்கள் எங்கேயுமே போக முடியாது, ரீகலெக்ட் பண்ண முடியாது. ஓகே, பேர் ஆக்ட் இப்போ நான் பேர் ஆக்ட் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஏன் கொண்டு வந்திருக்கேன்னா, சப்போஸ் ஐ வாண்ட் டு ரீட் த சம் ப்ரொவிஷன் அப்படின்னா நான் என் மைண்டில் இருக்குது, ஐ ஆம் த கேப்பபிள் பர்சன் டு ஹேவிங் மெமரி அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ரீட் பண்ணி தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு முக்கியம். ஓகே, ஸோ I just asked you a general question. So the police arrested a person. So what is the time provided for the police officer to produce the accused before a magistrate? Within 24 hours, after completed the 24 hours. Within 24 hours CRPC ல இருக்கா? 57 ரேட் பண்ணுங்க. இல்லை அதெல்லாம் வேணாம், நம்ம அவ்வளோ அறிவாளி கிடையாது, நம்ம சிஆர்பிசிலே இருக்கோம். எப்படி இருக்கு? லாங்கர் பீரியட் தென் exceed 24 hours. அப்போ என்ன பண்ணுறாங்க? 24 hours permitted. Within 24 hoursன்றது எங்கே இருக்கும்? இந்த வேர்டு கரெக்டாக சொல்லுங்கள் பாப்பா யாராவது. Within 24 hours produced before the magistrate அப்படின்றது எங்கே இருக்கும்? இது சேம் 57 தான். The accused must be produced before the magistrate. Within 24 hoursன்றது எங்கே இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 57ல் no longer period exceed 24 hours. அப்போ 24 hours நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். 161 compare the provision 167. When investigation cannot be completed within 24 hours. அப்போ 24 hours permitted by code. ஸோ within 24 hours அப்படின்றது எங்கே இருக்கும்? ஒரு கம்ப்ளீட் 24 hours நீங்கள் வச்சுக்கலாம் கஸ்டடியில். ஸோ பெர்மிட்டட் பை கோடு. வித்தின் 24 ஹவர்ஸ்ன்றது எங்கே இருக்கும்? 167ல் தான் இருக்குது. வித்தின்னா நாட் கம்ப்ளீட்டட் வித்தின் 24 hours. வித்தின் 24 ஹவர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அப்போ 24 hours முடிஞ்சோன்னு 167 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 24 hours வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ ட்ராவலிங் டைம் சப்போஸ் இட் வில் டேக் 6 hours 3 hours அப்படின்னா அதை மே பி எக்ஸ்க்ளூடட். ஓகே, அப்போ 24 hours இன்வெஸ்டிகேஷன் when investigation cannot be completed 24 hours. அப்போ 24 hours நீங்கள் உங்களுடைய கஸ்டடியில் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிரேஸ் பீரியட் ஃபார் த போலீஸ் ஆஃபீஸர் வித்தவுட் சாங்ஷனிங் பை த jurisdictional court or magistrate for police custody. So police custody when considered, the time start from where the accused produced before the magistrate. Okay, magistrate first time produced before the magistrate, அதிலிருந்து தான் calculation ஆகுது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி 24 hours என்ன பண்ணிக்கலாம், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக அக்யூஸ்டை வந்து கஸ்டடியில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆர்டிகல் 22ல் பார்த்தீங்கன்னா வித்தின் 24 hours ப்ரொடியூஸ்டு பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு இருக்கும். ஆர்டிகல் 22ல் கிளாஸ் 2ல் இருக்கும். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணணும்.
அப்படின்னு இருக்கும். 57ல் பார்த்தீங்கன்னா நாட் நோ எக்ஸீட் 24 hours. ஓகே, நோ லாங்கர் தென் எக்ஸீட் 24 hours-ன்றது 57ஓட அந்த கான்செப்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேராக்டில் இன்ச் பை இன்ச் ரேட் பண்ணணும். இன்ச் பை இன்ச் ரேட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து இந்த மேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 57 அப்படின்றது நெக்ஸ்ட் 167ஓட டைரக்ட்லி கனெக்டட், டைரக்ட் நெக்ஸஸ் வித் த ப்ரொவிஷன் செக்ஷன் 167. When investigation cannot be completed within 24 hours அப்படின்றப்ப what is the duty of the police officer? Produced before the nearest magistrate அப்படின்ற ப்ரொவிஷன் எங்கே இருக்குது? 167ல் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த கஸ்டடி, இப்போ அந்த ரிமாண்ட் அப்படின்றது பிஃபோர் ஃபைலிங் த சார்ஜ் ஷீட், பிஃபோர் ஃபைலிங் எ போலீஸ் ரிப்போர்ட், ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன்லாம் எங்கே நடக்குது? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன் 167ல. ஓகே, தென் charge sheet filed, that means police report filed, magistrate taking cognizance, so then commencement of proceedings. அதுக்கப்புறம் ரிமாண்ட் அப்படின்றது எங்கே நடக்குது? The accused is still in custody, not released on bail. So which is the provision under criminal procedure code to remand the accused, to extend the remand. ஸோ இதில் ஒரு முக்கியமான சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சாப்டர் வந்து நம்ம 12 to 17 சொன்னோம். ஸோ அதேமாரி ஸோ சிமிலர் இம்பார்ட்டன்ட் மஸ்ட் பி கிவன் டு த சாப்டர் 24 ஜெனரல் ப்ரொவிஷன் அஸ் டு என்கொயரி ஆர் ட்ரையல்ஸ். ஸோ மெனி ப்ரொவிஷன்ஸ் அதில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் 300 to ஒரு 322 325 வரைக்கும் பார்க்குறப்ப ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. 2 கொஸ்டின்ஸ் மினிமம், 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. இந்த பாண்டிச்சேரி கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, மினிமம் 2 கொஸ்டின்ஸ் மே பி ஆஸ்க்ட் ஃப்ரம் த ப்ரொவிஷன் 300 to 325. சாப்டர் 24 ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் அஸ் டு இன்கொயரி ஆர் ட்ரையல். ஓகே, அது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்டடி பண்ணணும். அது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கணும், ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வர்றப்ப இப்போ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இப்போ நிறையா வருது. ஸோ ஆல் ஆர் இன் யுவர் ஹேண்ட், ஒரு இந்த வித்தின் யுவர் பாம், மொபைலை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணோன்னு எல்லாமே வந்துடுது. இப்போ லாஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் மந்த் ஐ திங்க் ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம மதுரை பெஞ்சில் தான் டிசைட் பண்ணாங்க. த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ கம்ஸ் வித்தின் த ஆம்பிட் ஆஃப் PDL ஆக்ட் அப்படின்ட்டு. ஓகே, so it is a judgment, okay, right, okay, but Tamil Nadu Property Damages and Loss Act, அந்த ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா appropriate amendment made in the year of 1997 itself, the private property also included by the way of amendment 1994. ஸோ இப்போ ஏன் இப்போ அந்த ஒரு சைட்டேஷன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன நடக்குது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் பை வே ஆஃப் கமிட்டிங் எரர், ஸோ வித்தவுட் கரெக்ட் அப்ரோச் ஆஃப் லா. ஸோ லோயர் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்விக்ஷனோ இல்லை ஒரு எஃப்ஐஆரோ இந்தமாரி ரெஜிஸ்டர் பண்ணி இந்தமாரி ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்போ ஆகுது. அப்போ தென் த கோர்ட் டிசைட். ஏன்னா ஆக்சுவல் ஆக்ட் வந்து நீங்கள் இப்போ PDL ஆக்ட் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா யூ வுட் நோ private property, the property belongs to the private person, also come within the ambit of Tamil Nadu Property Damages and Loss Act. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் அண்ட் லாஸ் ஆக்ட் இருந்தது, TNPPDL ஆக்ட் இருந்தது, அதுக்கப்புறம் TNPDL ஆக்ட் அப்படின்னுது. ஓகே, இந்த ஜஸ்ட் வாட்சிங் த ப்ரொசீடிங்ஸ் அப்படின்வாங்க. இப்போ நம்ம வந்து ஜூனியராக வர்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸோ ஒர்க் அண்டர் த சீனியர். ஸோ ஒரு லெசர் பீரியடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொசீடிங்ஸ் வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொசீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அட் த டைம் ஆஃப் என்டர் இன்டு மை ப்ராக்டிஸ், ஸோ சம் சீனியர் கவுன்சில் expired now, so argued the case for bail before the sessions court. Then so the point of the senior counsel is the property belongs to the private person, so does not come within the ambit of
PD like. So reply to that argument by the prosecutor is, so after the amendment of 1994, the private property also come within the ambit of particular act. எப்போ 97ல் நான் உள்ளே வந்தப்போ ஃபஸ்ட்டு டைம் என் காதில் வாங்குற விஷயம். இல்லை, நான் ஆக்ட் தான் சொல்கிறேன், ஆக்டை பற்றி தான் சொல்கிறேன். இல்லை, அது ஆக்டில் சொல்கிறேன், நான் ஜட்ஜ்மெண்ட்ஸ்குள்ளே போகல, ஆக்டில் உள்ளதை சொல்கிறேன். ஆக்டில் 1994ல், ஸோ அந்த டைமில் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி இயர்லியர் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1982. ஸோ அது வந்து என்ன ஆச்சு, அதை ரிப்பீல் பண்ணிட்டு தான் இந்த ஆக்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்து இமிடியட்லி ஆஃப்டர் 1 or 2 இயர்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆல்சோ இன்க்ளூட் த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ when you want to study well law subject, so statute very important. ஓகே, statute very important. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே so only from the provisions of CrPC, not from any of the judgment. Okay, I bring the judgment for what is statute says. அதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் வியூ எடுக்கிறதுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட் தேடலை. ஓகே, வேறு ஆக்டில் ஒரு ஸ்டேச்சு வாட் ப்ரொவைட், ஸோ அல்டிமேட் வாட் ஸ்டேச்சு. ஓகே, லெஜிஸ்லேஷன். ஸோ தட் only take place. அவங்களோட ஒவ்வொரு ப்ரொவிஷனும் ஸோ வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த பர்டிகுலர் ப்ரொவிஷன். இந்த லா ரிப்போர்ட் 41st லா ரிப்போர்ட், 42nd லா ரிப்போர்ட் நீங்கள் பேராக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் நோட்ஸில் இருக்கும், ஸோ இல்லை கமெண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸுமே எப்படி எனாக்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு லா ரிப்போர்ட்டோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி, ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு பேர் ஆக்டில் நம்ம எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றதுக்கு, எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரியாமல் விட்டுக்கிறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ லிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இந்த 12 to 17, அப்பார்ட் ஃப்ரம் 12 to 17, Chapter 24 general provision as to inquiry trial. So don't forget to study. ஸோ ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரீட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் யூ கேன் பிரிங் த மீனிங், சிங்கிள் மீனிங். நெக்ஸ்ட் டைம் யூ கேன் பிரிங் த அனதர் மீனிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் யூ கேன் பிரிங் த அனதர் பெஸ்ட் மீனிங். ஓகே, ஸோ வென் யூ ரீச் த ப்ராடியூஸ் ஆஃப் ஆஃப்டர் 10 years, after 5 years, 10 years, 15 years, 25 years, now I am standing on the year of 27 years. But even after 10 years, my differ. உங்களுடைய ஆக்ட் படிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் த லாட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எந்த ஏரியாவில் வருது தெரியுமா? நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் டே பை டே, ஹை கோர்ட்ஸ் as well as apex கோர்ட் மாறிக்கிட்டே இருக்கு. ப்ரொபோசிஷன் ஆஃப் லா சேஞ்ச் டைம் பை டைம். இன்வெஸ்டிகேஷன் பட் இன் த இயர் ஆஃப் 1981 ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் JAC சல்தானா, well democrated and well domain within the power of state. No one interfere with the power of investigating agency. ஓகே, ஒரு இடத்துல ஒரு அக்கரன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது அப்படின்னா நம்ம யாரை குறை சொல்லுவோம்? போலீஸ் மீன்ஸ் ஸ்டேட். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் த சொசைட்டி அண்ட் இட்ஸ் பீப்புள். ஸோ அப்போ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது வெல் டொமைன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்ற 1981 ரொம்ப வெரி கிளியராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஓகே, பட் ஆனால் இப்போ ஸோ மெனி ஜட்ஜ்மெண்ட்ஸ், நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது. இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பர்டிகுலர் பர்பஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஓகே, நம்மளுடைய ஹைகோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாக வந்து. இப்போ எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் முந்தி வந்து இப்போ டைரக்ஷன் கொடுக்குறாங்களே, ரெஜிஸ்டர் எ கேஸ் 482 lakh. Now direction given or not? So okay, so it was decided after which judgment pronounced by our bench, Madurai bench. Which is the judgment?
That is the judgment you want to know, you must know. After the particular judgment, ஒரு single case, ஒரு single judgmentல வந்து என்ன பண்ணாங்க, dismissed the so many CRLOP, filed for direct to register a case. I think there was thousands of CRLOP, ஒரு single order. Who is the judge? நீங்க எப்போ என்ரோல்மெண்ட் பண்ணீங்க? 2017. Are you from? எந்த ஊர்லேருந்து வரீங்க? நிறைய ஸ்டடி பண்ணணும். நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, ஸ்டடி பண்ணினீங்கன்னா தான் நம்ம என்ன இது வரைக்கும் வாட் வி ஹேட் அப்சர்வ் அப்படின்றது புரியும். ஓகே, ஜி பிரபாகரன் வெர்சஸ் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தஞ்சாவூர். ஜி பிரபாகரன் வெர்சஸ் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தஞ்சாவூர் 2018 டிசைடட் பை beloved justice. எனக்கு ரொம்ப பிடிச்சமானவர் நம்ம ஹைகோர்ட்டில், ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் ஜட்ஜ், ஜஸ்டிஸ் எம்எம் சுந்தரேஷ் ஜே. ஓகே, அவருடைய ப்ரொவிஷன்ஸ், அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, when you read the judgment by the justice எம்எம் சுந்தரேஷ் ஜே, so only accordance with the provisions of law, only accordance with the provisions law. So என்னுடைய earlier students தெரியும், in the year of 2020, so whenever I went to conduct the class, never I take up the chapter of bails. I don't like under CrPC. So ஒரு personal liberty, okay, or touch upon the personal liberty while you consider the matter of bail. Article 21 ஏன்னா ஒருத்தனுடைய personal liberty என்ன ஆகுதுங்க, ஒருத்தனை arrest and remanded, detained in custody, என்ன ஆகுது? ஓகே, அவனுடைய personal liberty எக்ஸாஸ்ட் ஆகிருது. ஸோ அப்போ பெயில் அப்படின்றது ஒரு சீரியஸ் மேட்டர். ஸோ நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த பெயில் ப்ரொவிஷன்ஸ் வந்து டோட்டலாக அந்த சாப்டர்ஸ் மாற்றணும் சொல்லுவேன். ஆனால் பட் இந்த சட்டண்டில் அண்டில் குமார் 2022 பை ஜஸ்டிஸ் எம்எம் சுந்தரேஷ் ஜே, அந்த ஜட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. சட்டண்டில் அண்டில் குமார் வெர்சஸ் சிபிஐ 2022 ரிப்போர்ட் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரியில் ரிப்போர்ட் ஆகிருக்கும். ஜூலை 2022 டிசைட் ஆனது பை ஜஸ்டிஸ் எம்எம் சுந்தர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75 pages. Everything discussed regarding the matter of bail provided by the Criminal Procedure Code 1973. Yes, is correct. இந்த ஒரு விஷயம் பெர்ஃபெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ ரிகார்டிங் த பெயில், த நீட் ஆஃப் ஸ்பெஷல் லா. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து என்ன பண்ணணும், ஒரு பெயில் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நீட் ஆஃப் த அவர், த ஸ்பெஷல் லா நீடட். ஓகே, need to discuss, need to speak about the matter of bail. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ அங்கே லேப்சஸ் எவ்வளவு லேப்சஸ், ஆர்னேஸ் குமாரில் வந்து வித்தின் த 7 years, அப் டு த 7 years offense punishable with up to 7 years. என்ன பண்ணக்கூடாதுன்றாங்க, நோட்டீஸ், ஃபர்ஸ்ட் இஷ்யூ த நோட்டீஸ், அதுக்கப்புறம் தான் தென் ஒன்லி, தென் அதுக்கப்புறம் 41A ஆஃப்டர் த ஆர்னேஸ் குமார் ஜட்ஜ்மெண்ட் இன்சர்டட் இன் த கோட். ஸோ 41 itself provided. வென் அதில் லிமிட் ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். 7 yearsக்கு கீழே உள்ள அஃபென்ஸில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், ரீசன் சொல்லணும். அரெஸ்ட் பண்ணலே அப்படின்னாலும் அதுக்கும் ரீசன் சொல்லணும் அப்படின்றாங்க. ஸோ ஆர்னேஸ் குமார் கேஸ்க்கு அப்புறம் அதை வந்து என்ன ஆகுது, இப்போ வந்து எல்லாரும் வி ஆல் நோ த கைட்லைன்ஸ் பை த ஆர்னேஸ் குமார். ஸோ வாட் இஸ் த ரெமெடி? சப்போஸ் த போலீஸ் ஆஃபீஸர் ஃபெயில்டு டு obey the guidelines. The police officer not accordance with the guidelines laid down by the Arnesh Kumar case. Contempt before the court. Landmark judgment, Arnesh Kumar.
So suppose the police officer failed to comply the guidelines laid down by the Arnesh Kumar case, you may proceed the contempt, but before which court? Before the High Court of such jurisdiction. Okay, நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இந்த வயலேஷன் நடந்திருந்தாலும் not obeyed the guidelines of Arnesh Kumar, you must file your contempt petition before the High Court, jurisdictional High Court. ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? Arnesh Kumarனா அரெஸ்ட் ரிலேட்டட் பெயில் 7 years imprisonment அப்படின்ற நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. Okay, what is the concept of Lalita Kumari case? So cognizable caseல வந்து FIR register பண்ணணும், right? Okay, then the mandatory of registration of first information report when the information disclosed a cognizable offense. Then what is the guideline laid down by the Lalita Kumari case? So which of the cases permitted to conduct preliminary inquiry? So Lalita Kumari case does not direct to preliminary conduct in all cases. Okay, only the permitted cases, matrimonial dispute, in a medical negligence case, economic offences. So then prevention of corruption cases. So some of the cases only permitted to conduct preliminary inquiry regarding what? The only regarding whether the information discloses the cognizable offense or not. அதுக்காக மட்டும்தான் preliminary inquiry permitted. So not all the cases. Okay, not for all the cases. Preliminary inquiry அப்படின்றது only certain casesல மட்டும் preliminary inquiry conduct பண்ணிக்கலாம் அப்படின்னு அதில் permit பண்ணாங்க. So what is the time period to be completed such a preliminary inquiry by a police officer provided by the Lalita Kumari case? இப்பெல்லாம் questions கேட்டால் என்ன பண்ணுறது? Only 60 to 50 days are remaining. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டடி பண்ணணும். எப்படி ஸ்டடி பண்ணணும்னா ஹார்ட் காப்பி போட்டு வச்சுக்கணும். ஹார்ட் காப்பி போட்டு கலர் ஸ்டிக் பென் வச்சு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணணும், கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணணும். ஒன்லி த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ சட்டனில் அனில் குமார் இருக்குது அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 pages. பட் ஐ எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் ஒன் கொஸ்டின் ஃப்ரம் தட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ 2021 நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 2021 இருந்து ஹர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். If you are study well the judgment, you can earn 2 marks in the examination. I am not speak about the 319 CrPC. I am speak about the Hardeep Singh judgment. Okay, 319 CrPC சொல்லல நான். Hardeep Singh judgment படிச்சீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்னு சொன்னேன். So many matters, complete thesis. Hardeep Singh judgment வந்து ஒரு complete thesis of CrPC. What is the meaning of inquiry? So what is the meaning of inquiry? Okay, what is the meaning of inquiry? So inquiry conducted by whom? Your answer is correct, by magistrate, my court. So my question is, what is the meaning of inquiry? The answer available in the Hardeep Singh judgment. So where the magistrate applied his mind, okay, where the proceeding, the magistrate or court apply his mind, that is called inquiry. Other than trial வந்துருச்சு நம்மளுக்கு தெரியும், provisions வந்து defined by CrPC, inquiry. So what is the meaning of inquiry? Very clearly expressed by the judgment Hardeep Singh, state of Punjab. Okay, then what is cognizance? So நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு உங்கள் டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஓகே.
So what is the meaning of cognizance? Whether the CrPC defined the word cognizance? No. CrPC not defined the term cognizance. Then meaning? So literal meaning is the becoming aware of cognizance. Okay, or literal or dictionary meaning refer panningana, but we never go to the dictionary for refer a legal term used in the statute. Okay, that is different. Okay, but cognizance is a judicial notice taken by the magistrate or court. Judicial notice taken by the magistrate or court. So, condition requisite for the initiation of the proceedings. Chapter 14. What do we need for the initiation of the proceedings? ஒரு proceedings initiate பண்ணனும்னா என்ன இருக்கணும்? That is chapter 14. Condition requisite for the initiation of the proceeding. Must be taken cognizance. Must be taken cognizance of offense. இதுக்கு ஆன்சர் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஹர்தீப் சிங் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. So taking cognizance of an offense ன்றது 190 ல இருக்கு. நம்ம தான் பேர் ஆக்ட படிக்கிறது இல்ல. Okay, magistrate taken cognizance of an offense, not offenders. இப்போ இந்த क्वेश्चन கேட்டாங்களா உங்களுக்கு? கேட்டாச்சு. Okay, so இப்பவும் still there is scope. When you studied the judgment Hardeep Singh versus State of Punjab, I remind that not 319 CrPC. So study entire the judgment Hardeep Singh and State of Punjab and entire the judgment Shatandil and Kumar versus CBI. So landmark judgments அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு half an hour ஒதுக்குனா போதும். எப்போ ஹார்ட் காப்பி எடுக்கணும். ஸோ மொபைலில் கோ த்ரூ த மொபைல் அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம் மோர். ஏன்னா உங்களோட கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி போக முடியாது. ஓகே, அப்போ ஸ்டடி வெல் தீஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ யாருமே உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு ஃபைனான்ஷியல் கம்பெனியில் போய் ஒரு இஃப் யூ ஆர் டெபாசிட்டட் த அமௌண்ட் 10 lakhs rupees ஆஃப்டர் 1 year returned with 1 lakh interest, not certain uncertainty one, but you are study well the judgment Hardeep Singh versus State of Punjab, you can earn 2 marks, at least 1 mark, but very useful to meet your main examination. Landmark judgment in the year of 2014 there were 3 landmark judgments. That 3 landmark judgments pronounced by the Supreme Court of India by 5 judges, the same 5 judges constitutional bench. In the year of 2014, the same 5 judges constitutional bench pronounced the 3 landmark judgments. One judgment is Hardeep Singh versus State of Punjab. What are the other remaining 2? இது இவ்வளோ சொல்கிறாரே சார் வந்து நம்ம இன்னும் படிக்கலையே அப்படின்னு பயப்படக்கூடாது. அட்லீஸ்ட் இப்போவாது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே படிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. ஓகே, சிஆர்பிசி வந்து நாட் சிம்பிள். ஓகே, நாட் சிம்பிள் பிகாஸ் த ரீசன் இஸ் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 இஸ் drafted by post independence. Okay, so அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கும். So Indian Penal Code, when study Indian Penal Code and Indian Evidence Act 1872, it is very easy. Criminal Procedure Code not an easy, but Anna Bear Act, regular reading of the Bear Act, repeatedly reading the Bear Act by sections. So what is the statute provide? So tell me, what are the remaining 2 judgments pronounced the same 5 judges constitutional bench, which pronounced the Hardeep Singh versus State of Punjab? Other remaining judgment? Sir?
Okay, in respect of the criminal procedure code, சிஆர்பிசிலே இன்னும் another 2 judgments முக்கியமான ஏரியா. அதை வச்சு தான் இப்போ நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ Saura Matthew versus Institute of Cardiovascular Disease, 2014, the same constitution bench. So comprising former 3 Chief Justices of India. இந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் எஸ்.ஏ. பாப்டே, ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகை அண்டு ஜஸ்டிஸ் பி. சதாசிவம்ஜி, 3 former Chief Justices of India. So Saura Matthew versus Institute of Cardiovascular Disease in respect of the chapter, CrPC chapter 36, limitation for taking cognizance in certain offenses. So in the judgment la enna pandranga appadina, so taken into an account only in respect of the date on which the police report or complaint filed, not on the date cognizance taken. எந்த டேட்டில் உள்ள ஃபைல் பண்ணுறாங்களோ அந்த டேட்டை கால்குலேஷன் பண்ணுங்கள், காக்னிசன்ஸ் என்னைக்கு எடுக்கிறாங்களோ அதை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு டீட்டெயில்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரா மேத்யூ. ஸோ வாட் இஸ் another 2014 judgment, the same judges, 5 judges constitutional bench. Just a few minutes back I mentioned the landmark judgment for FIR, the mandatory to register a case, Lalita Kumari case, so pronounced by the same judges, same 5 judges constitutional bench. Okay, so நிறைய matters இருக்கு. So just 1 hour allotted to me and at the weekend, even Friday. Okay, one thing I want to remind. ஸோ சாரா மேத்யூ கேஸில் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் ஃபைல் பண்ணுறாங்க அந்த டேட்டை தான் கால்குலேஷனில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. பட் எனி அதர் டைரக்ஷன் கிவன் டு த கோர்ட் ஆர் மேஜிஸ்ட்ரேட்ஸ் பை த ஜட்ஜ்மெண்ட். இப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு போலீஸ் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் வந்து அவங்க லிமிட்டேஷன் கால்குலேட் பண்ணுறாங்களா அப்படின்னா பண்ணுறதில்லை. ஸோ கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுறப்போ ஓரளவுக்கு பார்த்துடுறாங்க. ஓகே, இப்போ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து வென் யூ ஃபைல் த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட், ஸோ லிமிட்டேஷன் கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் சார்ஜ் ஷீட் வாங்குறப்போ அவங்க பெரும்பாலும் கால்குலேட் பண்ணுறதில்ல. மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாங்க, அட் த டைம் ஆஃப் டேக்கிங் காக்னிசன்ஸ் அவங்களும் பார்க்குறதில்ல, காக்னிசன்ஸ் எடுத்துடுறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபேக்ட் டிசைடட் பை த சாரா மேத்யூ கேஸ். ஓகே, கரெக்ட். த டிபெண்ட் அப்பான் த ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அது ஒரு இன் பர்டிகுலர்லி கம்ப்ளைண்ட் கேஸ். இப்போ சார்ஜ் ஷீட் அப்படின்றப்போ ஃபைல் பண்ணுறப்போ அவங்க லிமிட்டேஷன் பார்க்குறதில்ல, காக்னிசன்ஸ் எடுத்தாச்சு. காக்னிசன்ஸ் எடுத்துட்டு தென் இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் அண்டர் செக்ஷன் 204 when the accused appear before the magistrate after receiving a summon or brought before the magistrate after execution of warrant. So limitation barred. So then trial proceeding, charge framed, witness examined. Then what is the remedy? ஸோ சாரா மேத்யூ கேஸில் இதில் எதுவுமே சொல்லலை, நீங்கள் ஃபைல் பண்ண டேட்டை மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் ஹூ ரிசீவ் த போலீஸ் ரிப்போர்ட். ஸோ வெதர் வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட் to conduct an inquiry or trial, அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங், whether the court is competent to conduct an inquiry or trial. ஏன்னா பவர் ஆஃப் கோர்ட் ஒரு 307 வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணணும், அதை கமிட்டல் பண்ணணும். ஓகே, கமிட்டல் பண்ணாமல் அவரே வச்சு ட்ரையல் நடத்துகிறாருன்னா ஸோ இன்காம்பிடென்சி. ஸோ 326, ஸோ டேக்கன் காக்னிசன்ஸ் after receiving a police report. So but the materials discloses there is sufficient ground
prima facie bring the offense under section 307. But police report only discloses the offense 326. What is the duty of the magistrate? ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷனில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்கள்கிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆன்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப வைடாக போக மாட்டாங்க. நான் சொன்ன இதே சாப்டர்ஸ் 12 to 17 தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் பி கவர்டு. ஸோ அட் தி சேம் டைம் சாப்டர் 24 ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் அஸ் டு என்கொயரி ஆர் ட்ரையல். Chapter 35 limitation for taking cognizance in certain cases. ஏன் certain இருக்காங்க? Limitation provided for, so up to 3 years of punishment. ஓகே, அதான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்டர் ரிட்டர்ன் பேக் ஹோம் ரெஃபர் த earlier questions. All the questions framed within these chapters. Chapter 3 power of court. Chapter 12 information to police and their powers to investigate. Chapter 13 jurisdiction of the criminal courts in inquiry or trial. Chapter 14 condition requisite for the initiation of the proceedings. Chapter 15 commencement of the proceedings, complaint to magistrates. Chapter 16 commencement of the proceedings before magistrate. Then finally in the series chapter 17 charge. Then go to chapter 24 general provisions as to inquiry or trial. Chapter 35 irregular proceedings. irregular proceedings அப்படின்றது ரொம்ப ஒரு important thing. Okay, important thing. Entire stage to study the entire stage is necessary. இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். மேஜிஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, கோர்ட் பண்ணியிருக்காங்க, அதை ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்க, ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க. சாப்டர் 35 irregular proceedingsல which do not vitiate the proceedings, which do vitiate the proceedings. So just to go through the chapter. Then finally chapter 36 limitation. Okay, and the limitation la Saramati case ஒரு முக்கியமான case which is Institute of Cardiovascular Disease. So regarding the limitation, in the year of 2023 our principal bench pronounced the judgment passed by Justice Manjula J. யாராவது படிச்சிங்களா judgment in respect of the limitation? Perfect judgment. So rectified all the thing, all aspect in respect of limitation. ஸோ எங்களுக்கு அவங்க ஆக்சுவலி நாங்கள் ப்ராக்டிஸ்க்கு வந்தப்போ எங்களுக்கு மதுரையில் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 1. ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி சட்டனில் அண்டில் குமார் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த பெயில் மேட்டர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதையும் ஸ்டடி பண்ணணும் நீங்கள். அதெல்லாம் ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணிக்கணும், கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டிக் பென்ஸ், கலர் ஸ்டிக் பென்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். You can secure the single mark even, okay, or more than 1 mark. அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கோப் எல்லா ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம். ஓகே, அதேமாதிரி ஹர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அதையுமே கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து யூ கேன் செக்யூர் த மார்க்ஸ். சிவசங்கர் பாபா versus CBCAD. Sivasankar Baba versus CBCAD 2023. Volume 2 CTC 2023 Volume 2 CTC page 379. ஸோ லிமிட்டேஷனில் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ காக்னிசன்ஸ் எடுக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு, லிமிட்டேஷன் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட்
So to find out the territorial jurisdiction, competency, then limitation. ஸோ அவங்க பார்க்கணும். ஸோ எல்லோரும் ஜஸ்டிஸஸ் நிறைய நான் யூடியூப்லேயே பார்த்தேன். ஸோ இது வந்து இந்த ஜாப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஜாப் அப்படின்னு சொல்லவே முடியாது. இது ஜாப் கிடையாது. யூ சர்வ் த சொசைட்டி, ஓகே, யூ சர்வ் த ஜுடிஷியரி. ஸோ அந்த ஒர்க் பர்டன் இருக்குமா அப்படின்னு கேட்டேன், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஸோ 245 வேக்கன்சி. இதே இது வென் கம்பேர் குரூப் 1ல் வந்து ஒரு 245 போஸ்ட் கால் ஃபார் பண்ணாங்கன்னா எத்தனை லட்சம் பேர் எழுதுவாங்க. அப்போ 245 போஸ்ட்டில் வந்து ஸோ மேக்ஸிமம் லாஸ்ட் 2019 ஒரு 9000 அந்தமாரி அப்பியர் ஆனாங்க. ஸோ இப்போவும் அதே நம்பர், சேம் நம்பர். ஸோ ஈஸியான ஒரு டாஸ்க்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 60 days 50 days அப்படின்னு கவுண்ட் பண்ணாதீங்க. 50 days எனஃப். 50 days எனஃப். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பிளான்டு ஸ்டடி இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஸோ டெடிக்கேஷன் இருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ அண்டர் 25 30 அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ லைக் ஜஸ்டிஸ் ஆர் மஞ்சுளா ஜே, நீங்களே நான் யூ பிகம் ஏ ஹைகோர்ட் ஜட்ஜ். அதை யோசிச்சு பாருங்கள். நைட்டு தூக்கம் வராது, கண்டிப்பாக படிப்பீங்க. ஓகே. ஸோ டைரக்ட் எலிவேஷன் டு த ஹைகோர்ட் ஜட்ஜ் இஸ் பாசிபிள் ஒன். பட் எல்லாருக்கும் அது பாசிபிளா அப்படின்னா கிடையாது. இங்கே 295 பேரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போட்டி போடுறீங்க. இட் இஸ் பாசிபிள் ஒன். ஓகே, ட்ரை இட். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை த MBA. ஸோ ரிமைனிங் அடுத்து ஏதாவது கிளாஸஸ் நம்ம போடுறப்ப இன்னும் நம்ம அடுத்து ஒரு ஸ்பெசிஃபிக் சாப்டரில் வி கேன் டிசைட். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். சார் வந்து ஆல்ரெடி ஸ்ரீ அக்னி லா அகாடமி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஆரம்பித்தாங்க. சிவில் ஜட்ஜஸ்க்கு ஸ்டூடெண்ட்க்கெலாம் நிறைய பேர்த்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி பண்ண போகிறோம், நீங்களும் வரணும், வந்து இங்கே அட்வொகேட்ஸ் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு. சார் கண்டிப்பாக நான் எடுக்கிறேன், நீங்கள் 8 வீக்ஸுன்றீங்க, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரத்துலையும் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு சொன்னார். உங்கள் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அவர் சார் சொன்னது மாதிரி சில வாய்ப்புகள் சிலருக்குத்தான் வரும், அதில் நீங்கள்லாம் அதிர்ஷ்டசாலி. லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம உயர் நீதிமன்ற தலைமை நீதியரசரே வந்து உங்கள்கிட்ட வந்து பேசினார். இந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே யாருக்குமே கிடைக்கல. அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் மண்டே வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற விதமாக உங்களுக்கு பேசுகிறாங்க. அதுவும் எங்கேயும் நடக்கலை. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரே முழு மூச்சாக உட்காந்து படித்தீங்கன்னா எல்லாருமே வரலாம். நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே வரலாம். சார் சொன்ன மாதிரி ஹைகோர்ட்டுக்கும் ஃபியூச்சரில் வரலாம். அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லோரும் படிக்க சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அப்புறம் முக்கியமாக கம்மிங் மண்டே வந்து ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவங்க வர்றாங்க. அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்துட்டு ஸ்பீச் கொடுத்துட்டு போகிறேன், எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் ஒரு 4:50க்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வசதியாக இருக்கும். அவங்கள வரவேற்போம். நன்றி, வணக்கம்.